ஏய் சு சு இந்த ஈத்தொல்ல வர தாங்கவே முடியல. சரி இந்த போனில ஏதாச்சும் செய்தி கேட்போம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் நாளை பதவியேற்க திட்டம். இதெல்லாம் நடந்தா நம்ம நாடு தாங்குமா என்ன? நேத்து வந்த சின்ன பையன் இவனுக்கெல்லாம் அரசியலை பத்தி என்ன தெரியும்? பொய் செய்தியா போடுதுன்னு போனில்ல. எப்பா சந்திரு அப்ப இங்க வாப்பா. தாத்தா என்ன பிரச்சனை? என்ன சாமி கொஞ்சம் உண்மை செய்தி போட்டு கொடுப்பா. போன திறந்தாவே பொழப்பு இல்லாதவனுங்க பொய் செய்தியா போடுறானுங்க. நீ ஒரு தமிழ்நாடு சுத்திட்டு இருப்பிய இந்த விஜி, அவெல்லாம் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டானா? யோ அது பொய் இல்ல, உண்மை. தெரியாதா உனக்கு? தளபதி தலைமையில் தமிழ்நாடு. என்னப்பா சொல்ற? அப்போ அந்த ரெண்டு கட்சி எப்பா என்னதான்ப்பா நடக்குது தமிழ்நாட்டுல? வயசு கோளாறுல இந்த பசங்க, அதுவும் ஒரு நடிகனை போய் அரசியல்னா என்னன்னே தெரியாதவனை தூக்கி அரியணையில உட்கார வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமாப்பா? நீ சொல்றது உண்மையா? ஜெயிச்சது அந்த விஜயா? ஐயோ ரெண்டு பக்கமும் மாபெரும் கட்சியாச்சே, இவங்க தோத்துட்டேன்னு சொன்னா என்னால அதை ஏத்துக்க முடியுமா? ரெண்டு பேரும் இந்த தமிழ்நாட்டையே கட்டி ஆண்ட பரம்பரை, இப்போ கக்கஸ்ல பேண்டுட்டு ஓடி போன உரம்பரைன்ற மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்ற ஒதுங்கி போயிட்டாங்கன்னு சொன்னேன்னா இதை என்னால ஏத்துக்க முடியுமா? என்னமோ சொன்னீங்க முடியாது முடியாதுன்னு. பார்த்தீங்கள சிங்கிள் சீசன்ல எப்படி சிங்கிள் சீசன்ல எல்லாரும் ஓரம் ஒதுங்க ஆனாரு சிஎம். அடுத்த முறையும் அந்த சீட்டு எங்களுக்கு தான் அகைன். அதுக்கும் மேல உங்க பீப்பிதுங்க ஆவாரு பிஎம். அத பார்க்கத்தான் போகிறாய் நீயும். இதெல்லாம் கேட்டு நெஞ்சு வலிக்குது தாத்தா. தாத்தாக்கும் தளபதிக்கும் 1/2 சரத்தை வாங்கி அடிக்கிற அளவுக்கு ஆயிருச்சே என் நிலைமை.